ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பொட்டுக்கல் அல்வா பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு வந்து 2 கப், இந்த கப்னால் 2 கப் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கிறேன். பொடி பண்ண வெல்லம். அதை வந்து நம்ம எப்பயும் போல் மண் தூசி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கரைச்சிக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கிறேன். கொஞ்சம் வாட்டர் சேர்த்து இது பாட்டுக்கு கரையட்டும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் அதே கப்பில் எந்த கப் எடுத்துக்கிறோமோ அதுலேயே மெஷர் பண்ணி 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு தேங்காய். இதை வந்து நீங்கள் எப்படி பொடி பண்ணுவீங்களோ இல்லை அரைப்பீங்களோ உங்கள் சௌரியம் தான். எவ்வளோ வேணால் வாட்டர் சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக இதை அரைச்சி கொண்டு வாங்க, நைஸ் பேஸ்ட்டாக. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜலம் விடாமல் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஜலம் விட்டு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் இந்த கடாமுடான்லாம் இல்லாமல் நைஸ் ஆகிடும். அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் எந்த மெத்தடில் அரைப்பீங்களோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துருக்கும். இப்போ வாண்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இதை நம்ம வறுத்துக்கலாம். லேசாக வறுப்பட்டாச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி கொண்டு வந்துருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி அலம்பி விட்டுண்டாச்சு. இந்த சைடு பாகு கரைச்சி வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் டைரெக்டாக இதிலே விட்டுக்கலாம். மண் ஒன்றும் இல்லை. ஸோ இனிமேல் இந்த வெல்லத்தை யூஸ் பண்ணும்போது நம்ம கரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஸ்வீட்டுக்கு உண்டான எல்லாமே நம்ம போட்டோம் இல்லையா. என்ன போடல அப்படின்னா ஏலக்காய் போடல. ஏலக்காய் பொடி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஏலக்காய் முழுஷாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அரைக்கிறீங்க இல்லையா, அப்போ போட்டு அரைச்சிருங்க. அவ்வளோதாங்க. பிகினர்ஸ்க்கு ஈஸியாக தீபாவளிக்கு ஒரு ஸ்வீட் பண்ணியாச்சு. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பாகு விடும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அல்லது பாகை, அதாவது அந்த வெள்ளை கரைசலை ஆறின விடக்கப்புறமா நீங்கள் அந்த அரைச்ச பேஸ்ட்டோட விட்டு கலரிக்கோங்க. இல்லைன்னா ஒன்றும் ஆகாது, கொஞ்சம் கட்டிமுட்டியாக ஆகிடும், அவ்வளோதான். ஏன்னா இது ஜில்லுன்னு அரைச்சிருக்கோம், பாகு சூடாக இருக்குது, வெள்ளை கரைசல் அப்படிங்கும்போது கட்டிமுட்டியமாக ஆகிடும். அதனால தான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கலரிகிட்டே இருக்கிறது தான். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்வீட். இது 1 கப் பொட்டுக்கடலை, 2 கப் வெல்லம், அவ்வளோதான். நீங்கள் வந்து இதில் கன்ஃபியூஷன் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த வெல்லம் கரைக்கிறதுக்கு எவ்வளோ ஜலம் விடணும் அப்படின்னா அதுவும் 1 கப்பாக வேணால் எடுத்துக்கோங்க. இதில் எதையுமே நீங்கள் கூட குறைச்சி போடுறதுனால எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல. சில பேருக்கு வந்து மெஷர்மெண்ட் கேட்குறாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். பயப்படாமல் பண்ணலாம். பிகினர்ஸ் அப்படிங்கும்போது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறது கிடையாது. அவங்களுடைய சிச்சுவேஷன் பொறுத்து புதுசாக பண்ணுவாங்க. சில பேர் சின்ன வயசுலேயே எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு ஈஸியாக டேஸ்டியான இந்த ஸ்வீட்டை நீங்கள் தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இது அப்படியே கலரிகிட்டே இருக்க வேண்டிதான். நீங்கள் வந்து நெய் வந்து உங்கள் சௌரியம்தான். டோட்டலாக நீங்கள் இந்த நம்ம சாம்பார்லாம் எடுப்போம் இல்லையா, அதில் 1 கரண்டி அளவுக்கு நீங்கள் அப்பப்போ நடுவில் கூட விட்டுக்கலாம். எப்போ வேணால் விட்டுக்கலாம். அதை ஆரம்பத்துலேயும் விட்டுக்கலாம், இல்லை கலரையும் விட்டுக்கலாம். உங்கள் சௌரியம்தான். சிம்மில் வச்சு கலருங்க, அவ்வளோதான். நான்ஸ்டிக்கில் கலர்னிங்கன்னா உங்களுக்கு சுருளை வர்றது ஈஸியாக இருக்கும். நான்ஸ்டிக்கை நான் அவாய்ட் பண்ணுறதுனால இந்த அயன் வானிலை கலர்றேன். அப்போ வந்து நான் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா இதில் ஹீட் இருந்துகிட்டே இருக்கும், சட்டுன்னு வந்து அப்படியே பிடிச்சிக்கும். அதனால் பக்கத்துலேயே இருந்து கலரணும். அதை இது ரொம்ப நாழி ஆகாது இது பண்ணுறதுக்கு. டோட்டலாக ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் இது கெட்டியாகிறதுக்கு.
இதை நீங்கள் வந்து ஒயிட் சுகர் வச்சும் பண்ணலாம். நான் ஆல்ரெடி அது போஸ்ட் போட்டிருக்கேன். நான் இந்த போஸ்ட்டில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு அதை லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா, இறுகி வந்துட்டு நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். கம்ப்ளீட் சிம்மில் வச்சுருக்கேன். கலர ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் கட் பண்ணலாம் இல்லை வீடியோவை, அப்படியே தான் போட்டிருக்கேன். இறுகி வந்துடுச்சு. இது தீபாவளிக்காக நான் பண்ணலை, இன்னும் டைம் இருக்குது. வியூவர்ஸ்க்காக, தீபாவளி பிகினர்ஸ்க்காக ஒரு ஸ்வீட் பண்ணி என்ஜாய் பண்ணட்டுங்கிறதுக்காக நான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒயிட் சுகர் போட்டு பண்ணும்போது கலர் பவுடர் போட்டுக்கோங்க. கலர் பவுடர் போடுறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி போடுறதுனால ஸ்மெல் ஒன்றும் வராது. மஞ்சப்பொடியினுடைய வாசனை வருமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகரை கேரமல் பண்ணிட்டாலும் கலர் கிடைக்கும். நம்ம வெல்லம் போடுறதுனால பெருசாக கலர் தேவையில்லை. நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டு கலரின்னு இருக்கேன். ஆல்மோஸ்ட் சுருண்டு வர ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்கு நட்ஸ் வேணும்னா பாதாம் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாமே கடையில் வாங்காமல் ஏதாவது நம்ம சாஸ்திரத்துக்காவது ஒரு ஸ்வீட் நம்ம வீட்டில் பண்ணணும் அப்படிங்கும்போது இப்போ நிறையாவே ரெடிமேடாக கேக் பண்ணுறது, சாக்லேட் பண்ணுறதெல்லாம் இருக்குது. இது நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறது. ஆக்சுவலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முறுக்கு பண்ணி குலோப் ஜாமுன் ரெடிமேட் மிக்ஸ் வாங்கி பண்ணிடுவாங்க. ஃபார் சேஞ்ச் இப்படி பண்ணுங்களேன். இது வந்து ஸ்கூல் படிக்கிற அந்த குழந்தைங்க கூட பண்ணிடலாம்ல, ஈஸி தானே. கார்ன்ஃப்ளவரில் பண்ண இன்னொன்று பாம்பே அல்வா, அதுவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சௌகரியத்துக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் அது தேங்குழல் எல்லாமே லிங்க் நான் இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் தேட வேண்டாம், அப்படியே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நெய் அவ்வளோவா பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஏதாவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றினா போகும் அப்படின்னா இப்போ எண்ணெய் மாதிரி கலரும் போது அப்பப்போ ஊற்றிண்டா கரெக்டாக இருக்கும். இதுவே போதுமான ஸ்டேஜ் தான். உங்களுக்கு நான்ஸ்டிக்கில் பண்ணும்போது அதுவே அப்படியே ஒட்டாமல் காமிக்கும். எதுவுமே அப்படி தான் இருக்குது. இப்போ நான் ஆஃப் பண்ணி ஒரு தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நெய் தடவின ஒரு தட்டில். சப்போஸ் உங்களுக்கு கேக் மாதிரி வரல அப்படின்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் ஒயிட் சுகர் போட்டு பண்ணும்போது கலர் போடும்போது அட்ராக்ஷனாக இருக்கும். வெல்லம் போடும்போது உங்களுக்கு இப்படி தான் வரும், ஒட்டலை. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய அயன் வானலிலாம் தூக்கி எடுக்கிறது கஷ்டம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எது பண்ணாலுமே இப்படி கரண்டியில் எடுத்து போட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து எம்டி வானலியை நம்ம வந்து அப்படியே தூக்கி இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா கை வலிக்கும். ஏன்னா இறுகி கலரும் போதே நமக்கு கை வலி ஸ்டார்ட் ஆகிடும். நிறையா பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ரெண்டாக பிரித்து பண்ணிக்கோங்க, 2 டைமாக. இந்த மாதிரி தட்டில் கொட்டி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம வந்து வேறு தட்டில் அப்படியே போட்டுட்டா இதில் விழுந்துடும். அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறின உடனே கட் பண்ணிக்கலாம். சுருளை வந்ததுன்னா உங்களுக்கு கட் பண்ண வரும். சுருளை வரத்துக்கு முன்னாடி ஸ்டேஜில் இறக்கிட்டிங்கன்னா கட் பண்ண வராது. அவ்வளோதான்.
டேஸ்டியான பிகினர்ஸ்க்கான பொட்டுக்கடலை அல்வா ரெடி. நீங்கள் வேணால் ஒரு தடவை ட்ரையல் பார்த்துட்டு பண்ணுங்க. சூப்பராக இருக்குது. நம்ம குட்டி கப்பில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம், அதனால நீங்கள் ஒரு தடவை ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இல்லை சாஃப்டாக இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா பொட்டுக்கடலை தானே இதில் இருக்குது. தேங்காய் போட்டிருக்கறனால நெய் அதிகமாக இதுக்கு தேவைப்படாது. அதான் தேங்காயிலேருந்து அந்த கோகோனட் ஆயில் வரும் இல்லையா, அதுவே அதனுடைய கலரும் போதே உங்களுக்கு இந்த ஆயில்னஸ் வந்துடும். அதனால தான் ரொம்ப நெய் தேவைப்படலை. உங்களுக்கு கலரும் போதே தெரியும் எந்த அளவுக்கு நெய் தேவைப்படும் அப்படின்னு. நீங்கள் நெய் கூட சேர்த்து கலரிக்கோங்க. நெய் பிடிக்கலைன்னா குக்கிங் ஆயில் போட்டுக்கோங்க. சேம் டைம் வந்து ஒயிட் சுகர் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகர் போட்டு பண்ணிங்க, இதை விட பெட்டராகவே இருக்கும். அப்படியே கிளாஸி மாதிரி வரும். ஒயிட் சுகர்னுடைய அந்த ஷைனிங் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம வந்து கேசரியெலாம் பண்ணும்போது வரும் இல்லையா, அந்த மாதிரி வரும். கேசரி பவுடரும் போட்டிங்கன்னா இன்னும் எக்ஸலண்ட்டாக கலர் கொடுக்கும். அது வந்து லுக் வைஸ் தான். ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா இதுதான் பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் குட்டி குட்டியாக கூட இந்த மாதிரி கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறது.